இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னங்க குட் நியூஸ்னு ஏதோ சொன்னீங்க, என்ன விசேஷம்? சொத்து பிரச்சனையில கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருந்துச்சுல, அதுல நமக்கு சாதகமா தீர்ப்பு வந்திருக்கு கங்கா. 200 கோடி ரூபாய் சொத்து நமக்கு கிடைச்சிருக்கு. எங்க எல்லாம் பாப்பா வந்த நேரம் தாங்க. அதிர்ஷ்டக்கார பொண்ணு. வட வட செல்லக்குட்டி. சிஸ்டர், என்ன சிஸ்டர் நீங்க ஏற்பாடு பண்ண ஆளை இன்னும் காணோம்? கரெக்டா வந்துறதானே சொன்னா, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அட்ரஸ் மாதிரி வேற எங்கயாவது போயிட போறாங்க. போனை போட்டு எங்க இருக்காங்கன்னு கேளுங்க. சிஸ்டர், நம்ம ஆளு வந்துட்டா போல இருக்கு, பாருங்க. இந்தாங்க. யார் நீங்க? என்ன வேணும்? என் ஹஸ்பண்ட் வேணும். வாட்? ஹஸ்பண்ட் வேணுமா? என்ன உளறீங்க? சொல்லுங்க, யார் நீங்க? எங்க இருந்து வரீங்க? நான் தான் சொன்னேனுங்க, என் ஹஸ்பண்ட் வேணும்னு. நீங்க ஏதோ அட்ரஸ் மாதிரி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 5/9 கிருஷ்ணா நகர் 2nd ஸ்ட்ரீட் இதுதானே? ஆமா. நான் சரியான அட்ரஸ் தான் வந்திருக்கேன். என் ஹஸ்பண்ட் இந்த வீட்ல தான் இருக்காரு. மேடம், உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுது. நீங்களே ஒரு நியாயம் சொல்லுங்க. கரெக்ட். இந்த வீட்லயே நியாயமானவங்க எங்க மாதாஜி மட்டும்தான். என்ன சிஸ்டர், நக்கல பாத்தீங்களா? ஏமா, உன் ஹஸ்பண்ட் எப்படி எங்க வீட்ல இருப்பாரு? முதல்ல நீ யாருமா? இது யாரோட வீடுன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். இது தேவி குரூப் ஆஃப் கம்பெனிஸ், சூர்யா சார் வீடு தானே? கரெக்ட். இது எங்க மாப்பிள்ள சூர்யா வீடு தான். சூர்யா சாரோட ஃப்ரெண்டு மான்சிங் தான் என்னோட ஹஸ்பண்ட். என்னது, மான்சிங் உன்னுடைய ஹஸ்பண்டா? ஆமா. மான்சிங், ஐயோ, உங்களுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கீங்க? உயிருக்கு உயிரான என்ன விட்டுட்டு இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது என்னங்க நியாயம்? வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். யார் நீ? என்ன பேசிட்டு இருக்க? என்னங்க நீங்க கல்யாணம் ஆன கையோட டெல்லிக்கு போயிட்டீங்க, இப்பதான் சென்னைக்கு வந்திருக்கீங்க. வந்த நீங்க தாலி கட்டின போய் என்ன பார்க்காம உங்க ஃப்ரெண்டு வீட்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நல்லா பெர்ஃபார்ம் பண்றது. அது இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது. இவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஐயோ, நான் சொல்றது சத்தியமா உண்மை. இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட். தயவு செஞ்சு எங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சிருங்க. ஏய், எனக்கு இப்ப எல்லாம் புரிஞ்சு போச்சு. மான்சிங் உன்னை யாருன்னே தெரியாதுன்னு சொல்றாரு. ஆனா நீ என்னடானா அவர்தான் என் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி மிரட்டி பணம் பறிக்க பாக்கலான்னு நினைக்கிறியா? ஏய், ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடு. இல்ல போலீஸ்ல புடிச்சு கொடுத்து பொண்ண முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள போட சொல்லிடுவேன். ஏ, துர்காவே போலீஸ் இன்ஸ்பெக்டர் தானே? துர்கா, நீ அந்த பொண்ணை விசாரி. ஹலோ, அதெல்லாம் அப்போ. இப்பதான் தொப்பிய கலட்டிட்டு துரத்தி விட்டானுல. இனிமே அவ எப்படி விசாரிப்பா? மாதாஜி, பொய்ய அழுத்தமா சொல்லி நம்மள குழப்ப பாக்குது அந்த பொண்ணு. நீங்க போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. போலீஸ் வந்தாதான் உண்மை வெளியே வரும் மாதாஜி. தாராளமா வர சொல்லுங்க, எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல. நான் இப்பவே போலீஸ்க்கு போன் பண்ணி வர சொல்றேன். பாண்டி, என் போனு கொடு. ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல இல்ல, இத அப்படியே சும்மா விடக்கூடாது. போலீஸ் வரட்டும், அப்பதான் உண்மை என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். இருங்க இருங்க. எனக்கு என்னமோ இந்த பொண்ணு பொய் சொல்ற மாதிரி தெரியல. என்ன சிஸ்டர், இவ அப்படியே உள்டா அடிக்கிறா? என்ன துர்கா சொல்ற? அது போலீஸ் வந்து விசாரிச்சு அதுக்கப்புறமா இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதை விட நாமளே இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிடலாமே.
ஐயோ இவ ஒரு முடிவோட தான் இருக்கிறா. ஆமா, இந்த மான்சிங் தான் உன்னோட ஹஸ்பண்ட்னு சொல்ற. தாலி கட்டின கையோட விட்டுட்டு ஓடிட்டாருன்னு வேற சொல்ற. அப்போ அவர் கட்டின தாலி உன் கழுத்துல காணும். உண்மையை சொல்ல போறான். இல்ல விடுங்க விடுங்க, வேண்டாம் வேண்டாம். அவ்வளவுதான், சுத்தம். இவர் என் ஹஸ்பண்டே இல்ல. இவரை பார்க்க என் ஹஸ்பண்ட் மாதிரி இருந்தாரு, ஆனா இவர் என் ஹஸ்பண்ட் இல்ல. இவர் உன் ஹஸ்பண்ட் இல்லன்னு இப்ப மட்டும் எப்படி சொல்ற? நீ இவ்ளோ நேரம் அவரை ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்த. என் ஹஸ்பண்ட் சிங்கம் மாதிரி தாடி வச்சிட்டு இருப்பாரு, ஆனா இவரு தாடி வச்சு சிங்கம் மாதிரி இருக்காரு. இந்த வீட்ல ஒரு சிங்கம் இருக்காரு, அவர் உன் ஹஸ்பண்டா பாருன்னு சொன்னாங்க, அதான் நான் வந்தேன். எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இவர் என் ஹஸ்பண்ட் இல்ல. ஏய், யார் சொல்லி இங்க வந்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களை தான் சொல்றா. ஒழுங்கு மரியாதையா உடனே இங்க இருந்து கிளம்பு. இனிமே நான் உன்னை இந்த பக்கமே பார்க்கவே கூடாது. என்ன மன்னிச்சிடுங்க சார், என்ன மன்னிச்சிடுங்க. அம்மா, சமயபுரம் மாரியம்மா, என் குழந்தை எங்க இருக்கா, என்ன ஏதுன்னு தெரியல. நாளைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை. உனக்காக நான் கூழ ஊத்துறேன். என் குழந்தைய எப்படியாவது என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துற தாயே. நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். துர்கா இப்ப வந்துருவா. ஆமாமா, இது வந்துருவா. சரிங்க. துர்கா, ரெடி ஆயிட்டு வந்துட்டியா? இப்போ உன்னை பார்த்தா அப்படியே மாறி பாக்குற மாதிரி இருக்கு. மாறி இருக்கும்போது வருஷா வருஷம் ஆடி மாசம் இப்படிதான் கூழ் ஊத்துவா. மாறி போனதுக்கு அப்புறம் நீ வந்து மறுபடியும் அதே மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு துர்கா. சிஸ்டர், இந்த ஏற்பாடுகளை எல்லாம் பார்த்தா உங்களுக்கு மாரியோட ஞாபகம் வருது இல்ல? ஆடி மாசம் வந்துச்சுன்னா மாரி இப்படித்தானே வீட்டை கோயிலாக்கிருவா. முட்டாள். உருவத்துலதான் அவ துர்கா, ஆனா அவ உடம்புக்குள்ள இருக்கிறது மாரியோட உயிர். மறந்துட்டியா? அட ஆமா இல்ல, மறந்துட்டேன் சிஸ்டர். ஆனா நீங்க ரொம்ப ஷார்ப் சிஸ்டர். வாய மூடு.